Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 25 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.107 and 108. So இதுதான் 25th problem ஓட question. இது கொஞ்சம் lengthy question அப்படிங்கிறதுனால கொஞ்சம் congested போட்டிருக்கேன், adjust பண்ணிக்கோங்க. and கையில text book இருந்ததுன்னா problem இல்லை, but problem இல்லை, I mean question உங்க கையில இல்லை அப்படிங்கிறப்ப video pause பண்ணி நீங்க question copy பண்ணிக்கோங்க. only then it will be easy for you to understand. So this is another part of question. இதுல வந்து closing stock, depreciation, provision for taxation, provision for bad and doubtful debt அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். and இங்க வந்து machine purchased rupees 50,000 was wrongly debited to purchase account. அப்போ purchase accountல இருந்து 50,000 less பண்ணும் and machinery costல இருந்து valueல இந்த 50,000 நம்ம add பண்ணணும். okay, and bank loan was raised on 1st October 2019. அதாவது இப்போ லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 monthsக்கு பே பண்ணால் போதும். ஏன்னா 1st October தான் லோனே வாங்கியிருக்கோம். அப்போ 1st October to 31st Marchக்கு பே பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. So next continuation of those adjustments. Write off preliminary expenses. இதுவும் நான் நிறைய ப்ராப்ளம்ல சொல்லியிருக்கேன். Still I'll tell you preliminary expenses அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு. that might be in a bulk amount. ஸோ அதை வந்து ஒரே வருஷத்தில் செலவு பண்ணதா காமிக்காம ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் செலவு பண்ணதா அதை ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டை வந்து நாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், அதாவது செலவுன்னு காமிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர் ரெக்கமெண்டட் அ டிவிடெண்ட் அட் 15% on paid up capital excluding interim dividend. ஸோ interim dividendங்கிறது டோட்டலாக வேற, இந்த ஃபைனல் டிவிடெண்ட்ங்கிறது 15%. ஓகே, and there was neither opening stock of raw materials nor closing stock of raw materials. So raw materialsல opening stock, closing stockல, but finished goodsல இருக்கு. okay, and next one is directors remuneration includes rupees 5,000 for those directors who attend monthly board meeting and are not under a contract of service with the company. ஸோ இங்கே வந்து டைரக்டர் ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் 50,000 கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு இம்பேக்ட் த என்டையர் அக்கௌண்ட், பட் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடணுங்கிறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கான அர்த்தம். ஓகே, ஸோ டைரக்டர் ரெம்யூனரேஷன் வந்து 45,000 போட்டு ஒன்லி ஃபார் போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி 5,000 போட்டு நம்ம டோட்டலாக 50,000 போடணும். ஓகே, நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப we'll see. And authorized capital is 1,20,000 rupees. Sorry, 1,20,000 equity shares of rupees 10 each. And manufacturing expenses included wages rupees 2 lakh. Okay, manufacturing expensesல 2 lakh rupeesங்கிறது வந்து wages. ஸோ அதை வந்து நம்ம தனியாக காமிக்கணும். ஓகே, ஸோ these are all the adjustments. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சேல்ஸ் ரிலேட்டடானது. ரெவென்யூங்கிறது என்னது, நமக்கு வர்ற வருமானம். ஓகே, ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் இஸ் 58,40,000. அதில் சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது நம்ம விற்றதில் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேமேஜாக இருக்கு, இல்லை குவாலிட்டி சரியில்லை, இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குவான்டிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி பிகாஸ் ஆஃப் ஒன் ஆர் தி அதர் ரீசன் தே ஹவ் ரிட்டர்ன் பேக். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 rupees. ஸோ அதை லெஸ் பண்ணால் தான் ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் 58,16,000 rupees. அடுத்தது அதர் இன்கம். அதர் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேட் டெப்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஏன் பேட் டெப்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, எப்பவுமே பேட் டெப்ஸ் வந்து, பேட் டெப்ஸ்னா என்ன, வராத கடன், நமக்கு தர வேண்டியவங்க தராமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பேட் டெப்ஸ். ஸோ அது நமக்கு நஷ்டம் தான். எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய். ஸோ இந்த 21,000 ரூபாய் வராமல் போயிடும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வராமல் போச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம தனியாக எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சது தான் இந்த 10,000 rupees. ஸோ வராமல் போன அமௌண்ட் ஒரு 21,000 அண்ட் அதுக்கான அமௌண்ட் எடுத்து வச்சது ஒரு 10,000, மொத்தம் எவ்வளோ 31,000 rupees. பட் போன வருஷம் அவங்களுக்கு வராமல் போன அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி
அந்த வருஷ ஸ்டார்டிங்லேயே ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டாட்ஃபுல் டெப்ட். அது வந்து 40,000 rupees. ஸோ வருஷ ஸ்டார்டிங்கில் 40,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வருஷ கடைசியில் அவங்க எடுத்து வச்சது எவ்வளோ? 10,000 rupees. ஸோ இந்த 40,000 ரூபாயில் அந்த 10,000 rupees லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 30,000 rupees இருக்கும். இப்போ வராமலே போன அமௌண்ட் எவ்வளோ? 21,000 rupees. ஸோ அதையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்ம கையில் எக்ஸஸாக 9,000 rupees இருக்கு. ஸோ தட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்ன சொல்கிறது, கம்மியாக தான் நமக்கு பேட் டெப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, போன வருஷம் வந்து நிறைய பேட் டெப்ஸ் வந்தது. பட் இந்த வருஷம் வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் மோஸ்ட்டாக வந்துடுச்சு எக்ஸப்ட் திஸ் 21,000 rupees. ஓகே, அதனால் நம்ம கையில் இப்போது 9,000 rupees இருக்கு. அதனால தான் அதை வந்து அதர் இன்கமில் போட்டிருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஃபார்மேட் படி போட்டு if you get a negative value அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராப்பர் ரீசன் புரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட். ஸோ இங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸ் தனியாக, ஃபினிஷ்ட் கூட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ? 41 lakh rupeesக்கு. அதில் வந்து wrongly debited to purchase என்னன்னா மெஷினரி வாங்கியிருக்காங்க, அதை பர்ச்சேஸோட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் ஹேஸ் டு பி டிடெக்டட். அது 50,000 rupees. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நம்ம வாங்கினதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 30,000 rupees worth ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதையும் நம்ம லெஸ் பண்ணால் தான் ஆக்சுவல் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு தெரியும். தட் இஸ் 40,20,000 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ், அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ ஃபினிஷ்ட் குட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் தான் நமக்கு ஆக்சுவல் ஸ்டாக் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 1,20,000 rupees அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh worth இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ எக்ஸஸ் தான் நம்ம கையில் இருக்குது? 80,000 rupees worth இன்வென்ட்ரிஸ் வந்து நம்ம கையில் இப்போ இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக இது வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் அப்படிங்கிறதுனால அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல அந்த ஆட் பர்ச்சேஸுங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதனால அந்த ஆட் பர்ச்சேஸை விட்டுட்டு மித்த ரெண்டும் நம்ம எடுத்திருக்கோம். தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு. அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் சேலரிஸ் அண்ட் வேஜஸ் அது ரெண்டும் நம்ம டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 6,49,000 rupees. அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபினான்ஸ் காஸ்ட். அது வந்து 6 monthsக்கு தான். ஏன்னா 1st October தான் இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees. அடுத்தது வந்து டெப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங், டெப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 1,84,000. மோரோவர் இங்கே வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியில் பர்ச்சேஸில் ராங்லி டெபிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த 50,000ஐயும் நாம் ஆட் பண்ணி அதுக்கும் சேர்த்து தான் 10% டெப்ரிஷியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 15 lakh ப்ளஸ் 50,000 into 10%. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். அதில் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதில் வந்து வேஜஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு 2 lakh rupees. ஸோ அதை லெஸ் பண்ணி தான் நம்ம இங்கே காமிக்கணும். தட் இஸ் 3,30,000 rupees அண்ட் ஆடிட் ஃபீ ஃபார் ஆடிட் அண்ட் டைரக்டர் ரெம்யூனரேஷன். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 4,40,000 rupees. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி we need to find the net profit after taxation. So revenue from operation is 58,16,000, other income is 9,000. So total revenue வந்து 58,25,000. இப்போ எக்ஸ்பென்சஸில் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட்லேருந்து சேஞ்ச் இன் இன்வென்ட்ரியை நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை லெஸ் பண்ண, ஏன்னா இது ஃபினிஷ்ட் கூட்ஸு. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த சேஞ்ச் இன் இன்வென்ட்ரியை நம்ம அங்கே டிஃப்ரென்சஸாக போடணும். ஸோ அது வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட்லேருந்து அதில் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் 6,49,000 rupees and finance cost is 12,000 and depreciation and amortization expenses is 1,84,000 and other expenses is
4,40,000. So இதெல்லாம் total பண்றப்ப will get total expenses as 52,25,000. So அதுக்கான difference, அதாவது total revenue minus total expenses is called net profit. That is 6 lakh rupees. அந்த 6 lakh rupeesல 40% is taxation. So அந்த taxation வந்து 2,40,000 rupees. அதை less பண்றப்போ will get 3,60,000 rupees as profit after tax. So next வந்து balance sheet கான working note எல்லாம் நம்ம prepare பண்ணும். அதுல first one is shareholders fund. So equity share capital வந்து 10 lakh rupees and reserves and surplus ல பாத்தீங்க அப்படின்னா profit transfer to reserve. அதாவது profitல 3,60,000 ல இருந்து 7.5% has been transferred to reserve. That is 27,000. இங்க general reserve already எதுவுமே கிடையாது. So அதனால அதை நம்ம தனியா startingல போட்டுட்டோம். And retained earning, that is profit and loss account credit sideல கொடுத்திருக்கிறது எவ்வளவுனா 3,60,000 rupees. And profit for the year, அந்த 3,60,000 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுல இருந்து இந்த ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை லெஸ் பண்ணி நம்ம காட்டுறப்போ will get 3,33,000 as profit of that year. So இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு அதுல இருந்து டிவிடெண்டை லெஸ் பண்ணணும். So dividend paid is 15% on share capital. So 10 lakhல இருந்து 15% எடுத்தோம் அப்படின்னா that is 1,50,000. And interim dividend paid. This interim dividend has been excluded from final dividend paid. So அந்த 15%ல இந்த 50,000 வராது, அதனால அதை தனியா நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். Okay, so அப்படி லெஸ் பண்றப்ப will get 5,20,000 rupees. So totally 15,20,000 rupees. இது வந்து உங்களுக்கு புக் ஆன்சர்ல 15,10,000 கொடுத்திருப்பாங்க. So அப்படி கொடுத்திருந்தாலுமே நீங்க அதை டோட்டல் பண்றப்ப you won't get the final value. அவங்க பேலன்ஸ் ஷீட் டோட்டல் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ வராது. So that is 15,20,000 rupees தான். And non-current liabilities. Non-current liabilitiesல வந்து பேங்க் லோன் வாங்கணும் இல்லையா, அதுதான் வந்து non-current liabilities. That is 2 lakh rupees. So next one is current liabilities. Current liabilities கீழே trade creditors, interest on loan, அந்த வருஷம் நம்ம பே பண்ண வேண்டிய லோன் interest amount and director remuneration which is outstanding, அது ஒரு 5,000 உங்களுக்கு adjustmentல கொடுத்திருக்காங்க. And final dividend, that is 1,50,000 rupees. And wages outstanding வந்து 2 lakh rupees. Okay, so அதுவும் adjustmentல கொடுத்திருந்தாங்க இல்லையா, which is included in another expenses. So அதெல்லாம் நம்ம டோட்டலா சேர்க்கிறப்ப will get 5,27,000 rupees as current liabilities. That is எதுல include பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is on manufacturing expenses. So manufacturing expenses கூட இந்த wages include பண்ணிருக்காங்க. So that is outstanding. ஏன்னா நமக்கு wages எவ்வளவு ரூபாய் கொடுக்கணுங்கிறது தான் தெரியும், பட் இந்த 2 lakh rupees போய் manufacturing expenses குள்ள உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. So அதனால அது தெரியாதனால அது கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு. So that has to be considered as outstanding. Okay, and next வந்து non-current assets. So non-current assets பாத்தீங்க அப்படின்னா building, plant and machinery. So இது ரெண்டுக்குமே நம்ம depreciation calculate பண்ணி அது less பண்ணி காமிக்கணும். That is 4,75,000 and 13,95,000 rupees. And provision for depreciation தனியா கொடுத்திருக்காங்க. That is 80,000 and 2,90,000 rupees. அதையும் வந்து இந்த overall asset valueல இருந்து நாம less பண்ணணும். So அப்படி less பண்றப்ப will get 15 lakh rupees as non-current assets. So இப்போ current assets. Current assets கீழே trade receivables, அதுல new provision நம்ம less பண்ணணும். Trade receivable is sundry debtors. So அதுல new provision for bad and doubtful debt நம்ம less பண்ணி 4,90,000 காமிக்கணும். And closing inventories is 2 lakh. And cash in hand and at bank வந்து 57,000 rupees. So இதெல்லாம் total பண்றப்ப will get 7,47,000 rupees. So இந்த ஃபார்மேட் குள்ள போறதுக்கு முன்னாடி கரண்ட் அசெட்ஸ்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராப்ளம்ல வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 35,000 rupees கொடுத்திருக்காங்க. அது எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆக்சுவலி தட் இஸ் அ கரண்ட் அசெட் தான், ஏன்னா நம்ம அட்வான்ஸா பே பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து கரண்ட் அசெட்ல தான் காமிக்கணும். பட் இங்க வந்து they didn't give any valid reason for not including in that. But ஆனா அதை include பண்ணனும்னா we won't get answer. So there must be some reason which is not mentioned here. Okay, அது ஏன் include பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல அவங்க காமிச்சிருக்கணும். பட் அதை அவங்க காமிக்கல. இப்போ என் கையில புக் ஆன்சர் இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு நான் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்றேன். பட் இன்கேஸ் நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ இப்படி ஒரு அட்வான்ஸ் டாக்ஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆப்வியஸா அதை வந்து கரண்ட் அசெட்ல ஆட் பண்ணலாம்.
பட் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் நாட் கெட்டிங் பேலன்ஸ்ட், ஏன்னா இப்போ என்கிட்ட புக் ஆன்சர் இருக்குது, அதனால நான் அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணிடுறேன். பட் உங்களுக்கு அப்போ இருக்காது இல்லையா எக்ஸாம் டைமில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டோட்டல் பண்ணுறப்ப எங்கே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஓகே, பட் வி கேன் எக்ஸ்க்ளூட் வித் வேலிட் ரீசன். ஓகே, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கரண்ட் அசெட்லேருந்து நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணவே முடியாது. இட்ஸ் a ஸ்ட்ராங் ரூல், அது கரண்ட் அசெட்டுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு. பட் இந்த அட்வான்ஸ் டாக்ஸுங்கிறது வந்து வருஷம் இட் வில் கெட் வேரி பிகாஸ் ஆஃப் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். பட் தேர் மஸ்ட் பி சம் வேலிட் ரீசன். ஓகே, now we are getting into the format. So இந்த ஃபார்மேட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தட் இஸ் 15,20,000 and non-current liabilities 2 lakh and current liabilities 5,27,000 rupees. So இதெல்லாம் total பண்ணுறப்ப will get 22,47,000. Non-current asset is 15 lakh and current asset is 7,47,000. So we are getting 22,47,000 as total for assets also. Therefore, assets and liabilities got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.